ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிக் எத்திக்ஸ் கூட இல்லாம இவ்வளோ ஒரு ஃபோர்ஸா இல்லப்பா நம்ம பேட்டி அவசியம் இல்லை. இதே வந்து வேற ஒரு சமுதாய தலைவர் வீட்டுக்கு முன்னாடி பேர்பட்ட ஒரு ஃபோர்ஸ் இது நடக்குமா? இது ஜனநாயகத்துக்கு இது ஜஸ்டிஸா அப்படின்னு தெரியல எங்களுக்கு. இது காவல்துறை ஃபோர்ஸா வர்றதுக்கு இது யாருக்கு காரணம் எனக்கு தெரியல. அதனால தயவு செய்து இந்த மத்திய அரசுக்கு மாநில அரசுக்கு மீடியா தான் வந்து வலியுறுத்தும். ஜஸ்டிஸ் திரும்ப திரும்ப சொல்கிறோம், நீங்கள் எங்களை உரசி பார்க்க நினைக்கிறீங்க. இதோட உங்களுடைய இதை வந்து நிறுத்திக்கங்க. அண்ணன் ஜெகன்மூர்த்தியை மட்டுமல்ல, பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக இந்த சிவகுலத்தோர் சமுதாயத்தினுடைய ஒரு தலைவர்களை நீங்கள் தொட நினைச்சாலும் இங்கே இருக்கக்கூடிய 2 கோடி மக்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று திரடுவோம் அப்படின்னு இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். உங்களுக்கு கைது உண்மையிலே அவர் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணியிருந்தாருன்னா அதற்கான நீங்கள் சம்மனை கொடுக்கணும். சம்மனை கொடுக்கல, எதுவுமே கிடையாது. நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க, அந்த எஃப்ஐஆரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பேர் இருக்கா? அவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விசாரணைக்கு அழைக்கணும்னாக்கா அதற்கான முன்கூட்டியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கணும். அதை அனுப்பிச்சிங்களா? எதுவுமே இல்லை. 200 போலீஸை கூட்டிகிட்டு வர்றீங்கன்னா அவர்